வாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயும் காலாவதியாக போற பிஹெச்டி பட்டங்களும். கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, ஏஐயோட இந்த வேகமான வளர்ச்சியால நம்மளோட உயர்கல்வி முறையே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறியிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இப்போ எவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா, நீங்க படிச்சு முடிக்கிற நேரத்துல நீங்க கத்துக்கிட்டது எல்லாமே அவுட்டேட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் இன்னைக்கு நிறைய பேர் மனச குடைஞ்சிட்டு இருக்கு. இது ஏதோ சும்மா சொல்ற கருத்து இல்லைங்க. கூகுள்ல ஜெனரேட்டிவ் ஏஐயோட முன்னோடிகள்ல ஒருத்தரே இத சொல்றாரு. அவர் என்ன எச்சரிக்கிறார்னா, நம்ம கண்ண சிமிட்டுற நேரத்தை விட வேகமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ற இந்த உலகத்துல நம்மளோட பாரம்பரிய கல்வி முறையால அதுக்கு ஈடு கொடுக்க முடியாம போகலாம். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு வார்னிங் பெல் தான். அப்போ ஒரு சகாப்தத்தோட முடிவிலையா நம்ம இருக்கோம்? ஒரு காலத்துல வெற்றிக்கான கோல்டன் டிக்கெட்டா இருந்த பெரிய பெரிய பட்டங்கள் இன்னைக்கு உண்மையிலே ஆபத்துல இருக்கா? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம தாத்தா பாட்டி காலத்திலிருந்து ஒரு பிஹெச்டி மாதிரி ஒரு பெரிய டிகிரி இருந்தா போதும், வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம், நல்ல வேலை, மரியாதைன்னு ஒரு கேரண்டி இருந்துச்சு. அதுதான் ஒருத்தரோட திறமைக்கும் சமூக அந்தஸ்துக்கும் அடையாளமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ சீன் டோட்டலா மாறிடுச்சு. நம்ம இப்போ ஒரு மெஷினுக்கு எதிரா ஓடிட்டு இருக்கோம். ஏன் உங்க டிகிரியால இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது? வாங்க பார்க்கலாம். ஒரு பிஹெச்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. குறைஞ்சது 5-6 வருஷம். நீங்க முதல் வருஷம் ரீசர்ச் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு 5வது வருஷம் டிகிரி வாங்குறப்போ நிஜத்துல என்ன நடக்கும் தெரியுமா? அந்த 5 வருஷத்துல நீங்க எந்த துறையில ஸ்பெஷலிஸ்டோ அந்த துறையையே ஏஐ தலைகீழா மாத்திருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா மெஷின் ஸ்பீட், அதாவது இயந்திர வேகம். ஏஐயோட வளர்ச்சி வருஷக்கணக்கில் இல்ல, மாசக்கணக்குல, வாரக்கணக்குல, சில சமயம் ஏன் நாள் கணக்குல நடக்குது. இதுதான் நம்ம ட்ரெடிஷனல் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய சேலஞ்ச். இப்போ உங்களுக்கு பிரச்சனை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம படிப்பு செமஸ்டர் வருஷன்னு ஆம வேகத்துல போகுது. ஆனா ஏஐயோட வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல வாரம் நாளுன்னு பறக்குது. இந்த வேகத்துல இருக்கிற வித்தியாசம்தான் இங்க பெரிய சிக்கலே. இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு? நீங்க ராப்பகலா கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட அறிவு ரொம்ப சீக்கிரத்துல யூஸ்லெஸ் ஆயிடும். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ நாளைக்கே ஒரு மெஷின் ஆட்டோமேட் பண்ணிடலாம். அப்போ ஒரு டிகிரி இருந்தா போதும், லைஃப் சேஃப்னு இருந்த நம்பிக்கை இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. சரி சரி, இவ்வளோ நேரம் பிரச்சனையாவே பேசிட்டோம். இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம எதிர்காலத்தை ரீதிங்க் பண்ண வேண்டிய டைம் இது. நமக்கு இப்போ தேவை ஒரு புதுவிதமான கல்வி. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு தீர்வு படிப்பை நிறுத்துறது கிடையாது. அதுக்கு பதிலா என்ன படிக்கிறோம், எப்படி படிக்கிறோங்கிறத மாத்தணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். அப்போ நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த புது பவர் ஸ்கில்ஸ் மேலதான். கிரியேட்டிவிட்டி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கம்யூனிகேஷன், அப்புறம் எப்பவும் கத்துக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் மிஷனால அவ்வளோ சீக்கிரத்துல காப்பி அடிக்க முடியாத விஷயங்கள். ஸோ நம்மளோட ஃபோக்கஸை வெறும் சர்டிஃபிகேட் டிகிரிலேருந்து மாற்றி அடாப்டபிலிட்டி, அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது, அப்புறம் கியூரியாசிட்டி, அதாவது புதுசா கத்துக்கணுங்கிற ஆர்வம், இது மேல திருப்பணும். இதுதான் ஃபியூச்சருக்கான சாவி. சரி, இந்த ஏஐ உலகத்துல மனுஷங்களோட பங்கு என்ன, நம்மளோட அட்வான்டேஜ் என்ன? வாங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் நம்பிக்கையான பகுதி. ஆமாங்க, இது வெறும் ஒரு பயமுறுத்தல் மட்டும் இல்ல, இது ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு. ஏஐ சில பழைய கதவுகளை மூடினாலும் அதுவே நிறைய புது ஆச்சரியமான கதவுகளை திறக்குது. புது வாய்ப்புகள்னா என்ன மாதிரி? உதாரணத்துக்கு ஏஐ எத்திக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஹியூமன் மெஷின் இன்டிகிரேஷன் டிசைனர், கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ்ட், இதெல்லாம் இனிமே சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல, உருவாகிட்டு இருக்கிற நிஜமான வேலைகள். இந்த ஒரு கோட் எல்லாத்தையும் அழகா சொல்லுது. ஏஐனால அறிவை உருவாக்க முடியும், ஆனா உங்களை நீங்களா காட்டுற உங்களோட இரக்கம், கற்பனை, உள்ளுணர்வு, இது எல்லாம் அதனால ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நம்மளோட மனிதன்தான் நம்மளோட பெரிய பலம். அப்போ கடைசி கேள்வி இதுதான். நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி, நீங்க படிக்கிறது வெறும் சர்டிஃபிகேட்டுக்காகவா, இல்ல உங்க வாழ்க்கைக்காகவா? இந்த கலந்துரையாடல் உங்களை கொஞ்சம் யோசிக்க வச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஏஐ காலத்துல நீங்க பிஹெச்டி பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னா ஏன், பண்ண மாட்டீங்கன்னா ஏன்னு சொல்லுங்க. உங்க கருத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். வேலையோட எதிர்காலத்தை பத்தி இது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து கத்துக்கலாம், ஒன்னா வளரலாம்.